வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வருவது அதிகரித்துள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வாக 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நவீன திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நடுக்காணி ஜீன்புல் தாவர மையத்தில் இந்த திட்டத்திற்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் 34 முன்னெச்சரிக்கை கோபுரங்கள் மற்றும் 12 செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு வரவேற்றார். தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தலைமையேற்றார். கட்டுப்பாட்டு மையத்தை நீலகிரி MP ராஜா திறந்து வைத்து ஆய்வு செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் வனவிலங்கு நடமாட்டத்தை தெர்மல் வசதியுடன் கண்காணித்து உடனடி எச்சரிக்கை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக இத்தகைய ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சீனிவாசன் ரெட்டி, முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராஜேஷ்குமார் டோக்ரா, நீலகிரி கலெக்டர் லட்சுமி பவ்யா, முதுமலை கள இயக்குநர் கிருபா சங்கர், டாங்கி மேலாண்மை இயக்குநர் அருள்லால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிஸ்டமோட நோக்கம் என்னன்னா தெர்மல் கேமராஸும் இந்த சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதனால 3 முக்கியமான விஷயம். 1, ரியல் டைம் அலர்ட் ஜெனரேட் ஆகும். நம்பர் 2, இது ரெக்கார்ட் இருக்கும் நம்ம கிட்ட. சோ இந்த ரெக்கார்ட் பார்த்துட்டு எது ஏரியாஸ்ல ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்குது அது மக்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். எஸ் சார். அண்ட் தேர்ட் எந்த டைம் இருந்தாலும் சரி, இட் குட் பி நைட், இட் குட் பி டே டைம், டசன்ட் மேட்டர், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த சிஸ்டம்னால கொடுக்க முடியும். So this is a system. ஒரு MP சார் கிட்ட நான் பிரீஃப் பண்ணிட்டு இருந்தேன். within 3 to 6 months time ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலும் நமக்கு அவைலபிளா இருக்கும். அதனால தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இதுல யூஸ் பண்ணிருக்கோம். புதுச்சேரியில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பழமையான வெத்தி செமினார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலசிஸ்ட் தலைமை வகித்தார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். குழந்தைகளுடன் இணைந்து அலங்கரிக்கப்பட்ட குடிலில் குழந்தை இயேசு சொருபதை வைத்து விழாவை கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல, அது அன்பின் விழா, மனிதநேயத்தின் விழா. அந்த அன்பே மனிதர்களை ஒன்றிணைக்கிறது என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி என்பது கோவில்களும் தேவாலயங்களும் பள்ளி வாசல்களும் ஒரே தெருவில் நிற்கும் புனித பூமி. இங்கு மதங்கள் வேறுபட்டாலும் மனங்கள் ஒன்றாக இருக்கின்றன என பெருமிதத்துடன் அவர் கூறினார். தேனி மாவட்டம் சின்னமனூர் பெண்ணகர் பகுதியில் உள்ளது அன்னை வேளாங்கண்ணி சர்ச். இங்கு பாதிரியராக பிரான்சிஸ் தர்மானந்த் உள்ளார். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக கிறிஸ்துவ பட்டியல் சமுதாய மக்களால் அமைக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க மகா சபையின் வேலைப்பாடுகள் சர்ச்சுக்குள் இருக்கக்கூடாது என பட்டியலின மக்களை புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இன்று பிரான்சிஸ் தர்மானந்தன் மாற்றக் கோரி சர்ச் வாசலில் போராட்டம் நடத்தினர். சர்ச்சில் சாதி வன்முறையுடன் பேசும் பாதிரியாரை மாற்ற கோரி சர்ச்சிற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னமனூர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதாக கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொண்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினரை முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். எங்க குடும்பமே டிஎம்கேன்னு சொல்றாரு. பொய்யா உண்மையா எனக்கு தெரியாது, அவர் சொல்றாரு. இல்ல இருக்கு அப்படின்ற. அப்ப எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க. இந்த கட்சியில இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் செத்தாலும் சரி ஒத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் டிஎம்கேல எங்க எவன் சாவறானோ இதே மாதிரி பொதுநலத்துக்காக இது பேர் ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடும்பாங்க. ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடு சொல்லுவாங்க. அப்படின்னா பொது நலம் கருதி ஒரு சூசைடு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்படி யாராவது இதுல டிஎம்கே காரங்க யாராவது செத்தாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவேளை பணம் கொடுத்தா அவங்க வர்றாங்களா என்னமோ தெரியல. மொத்தத்தில் எவ்வளவு நன்றி கெட்டவங்கிறத முதல்ல பாருங்க. ஸ்டாலின் நின்னா கண்டிப்பா போட்டு போட மாட்டேன். அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையா நான் உழைக்கணும்னு இருக்கு. இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எலெக்ஷன் இது மாதிரிலாம் உள்ள பொலிட்டிக்கலா இந்த பையன் பார்க்க போகும்போது 3 பாக்குறேன். தெய்வத்தின் சத்தியம் இதுல யாராவது ஒரு ஆள்
நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலங்கக்கிற மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாரெல்லாம் பேஸ் பான்மா, ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில பேஸ் பான்மாங்க, ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும். அதுக்காக நான் இங்க வரல. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை, கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும். ரொம்ப கடுமையாக நான் சொல்றேன், வார்த்தை அடிவகத்திலேருந்து வருது, கஷ்டப்படுறேன். பியூர் ரொம்ப ரொம்ப நியாயமான பையன். முகத்தை பார்க்கும் போது குடியார், யாரும் குடியாரன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அப்ப உங்களுக்கு இல்ல, இங்க பாருங்க, நல்லா பாருங்க, குடியாரனா இங்க சொல்லி இருந்தாங்க சொல்லுங்க, அவனை டைரக்டா அவன் வீட்டுக்கு நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், அவனை தூக்கணும்னு வச்சிருக்கிறேன். இவங்க குடும்பத்துக்கு பேசுறதுக்கு யாராவது பேசுனாங்கன்னா டைரக்டா ஐ வில் கோ அண்ட் பிக் தம் அப், ஐ வில் ஃபேஸ் a case. அநியாயம் அநியாயம் அநியாயம். ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர் பெண்களுக்கான இலவச நர்சிங் பயிற்சி வகுப்புகளை மதுரை ஃபெட்கிராஃப்ட் நிறுவனத்தில் நடைபெற உள்ளது. மத்திய மாநில அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் 100% வேலைவாய்ப்புடன் கூடிய இலவச தொழில் பயிற்சி திட்டத்தின் கீழ் நர்சிங் படிப்பில் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. பயிற்சி வகுப்பில் விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 முதல் 35 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். இலவச உணவு, தங்கும் இடம், புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்படுகிறது. பயிற்சி முடிந்ததும் அரசு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பயிற்சி வகுப்பில் ஆங்கிலத்தில் பேசவும் அரசு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பரபரப்பாக நடைபெற்று வரும் சூழலில் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் சார்பாக இன்று இரவு சந்திரக்கூடு திருவிழாவிற்காக கொடியேற்றம் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு செய்வதற்காக நேற்று 4 இஸ்லாமியர்கள் மலை மீது சென்றனர். மலைக்கு செல்லும் படிக்கட்டு அருகில் உள்ள பழனி ஆண்டவர் கோயில் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்பினர் நேற்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இன்று பழனி ஆண்டவர் கோயில் தெருவை சேர்ந்த மக்கள் கையில் அகல் விளக்குடன் மலை மீது தீபம் ஏற்றுவோம் என கோஷமிட்டவாறு வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மலை மீது கொடியேற்றுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு அனுமதி அளித்தது போல் எங்களுக்கும் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் பழனி ஆண்டவர் கோயில் தெருவை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை போலீசார் கைது செய்தனர். மாலை மலை மீது சந்திரக்கூடு திருவிழாவிற்காக கொடியேற்றம் நடைபெற உள்ள நிலையில் மலை அடிவாரத்தை சேர்ந்த பெண்கள் கையில் அகல் விளக்கு சட்டியுடன் வந்ததால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பானது. திருநெல்வேலியில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். முதலமைச்சர் அவர்கள் மத சார்பின்மை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மத சார்பின்மையை நமது முதலமைச்சர் கடைபிடிக்கிறாரா என்றுதான் எங்களுக்கெல்லாம் சந்தேகம் மட்டும் இல்லை, அவர் கடைபிடிக்கவில்லை என்று நான் குற்றமே சாட்டுவேன். காரணம், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் தீபாவளி வாழ்த்து சொல்ல கூட நமது முதலமைச்சருக்கு மனம் இல்லை, ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அதனால மத சார்பின்கிற வார்த்தைக்கு முதலமைச்சர் பொருத்தமாக இருக்காது என்று என்னுடைய ஆழமான கருத்து. 100 நாள் வேலை திட்டம் என்பது அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அதில் திமுக பல குளறுபடிகளை உருவாக்கின் காரணமாக அது இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது 100 நாள் திட்டத்தை 124 நாளாக உயர்த்தி, அதிலும் விவசாய பெருமக்கள் நிறைய கவலையில் இருந்தாங்க. எப்படின்னா, அறுவடை நாட்கள்லையும் நாற்று நடவு சமயங்களிலும் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, எல்லாரும் 100 நாள் வேலை திட்டத்தில் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தவுடனே அந்த திட்டத்தையும் சீர்திருத்தி அதில் நடவு சமயங்களிலும் மற்றபடி அறுவடை சமயங்களிலும் முக்கியமான காலங்களில் தவிர்த்து, ஆனால் 125 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கப்படும், அதுவும் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொடுக்கப்படும். நிச்சயமாக திமுக போன்றவர்கள் இடையூறு இல்லாமல், இடை செருகல் இல்லாமல் அந்த பணம் வேலை செய்வர்களுக்கு போய் சேரும் என்று ஒரு உத்தரவாதத்தையும் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். அவர் சொன்னதுக்கு எந்த விதமான ஆதாரம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு காசியில தமிழ் சங்கம் நடத்துவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்திலேயும் தமிழ் சங்கம் நடத்தி வருகிற 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அதை நிறைவு செய்கிறார்கள். காசியில் மட்டுமல்ல, ராமேஸ்வரத்திலும் அந்த தமிழ் சங்கத்தை கொண்டாடுகிறார்கள். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தனியாக ஒரு சேர், ஒரு இருக்கையை வாங்கி தந்தது பிரதமர் மோடி அவர்கள். உலகம் முழுவதும் திருக்குறளை 63 மொழிகளில் மொழிபெயர்த்து ஏற்பாடு செய்தவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். பிறகு யாதும் ஊரே யாவரும் கேளிருந்த கலியன் பூங்குன்றனுடைய
கவிதைகளை அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொள்பவர். இதில் தமிழுக்கு என்ன இவர்கள் என்ன எதிராக இருந்தார்கள் என்று முதலமைச்சர் எந்த அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு தமிழை வைத்து இன்னும் அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் இதில் இத்தனை ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, பாலங்கள். இன்னைக்கு கூட முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய 150 கோடி ரூபாயில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. அது 100 கோடி ரூபாய் மத்திய அரசு பணம், 30 கோடி ரூபாய் நம்மளுடைய மாநில அரசுடைய பணம். அப்போ 100 கோடி ரூபாய். இன்னைக்கு 92 கோடி ரூபாய்க்கு ஒரு கிரிட்டிக்கல் கேர் சென்டர், அதுவும் பிரைம் மினிஸ்டர் திட்டம், PMSSY பிரைம் மினிஸ்டர் திட்டத்தின் கீழே தான் முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் பொருட்கள் கொடுக்கறது மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அது இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு இன்னைக்கு மக்கள் மத்தியில் வெகுஜன அரசாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக மக்கள் செல்வாக்கை இழந்து இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியில் அமரும். வார விடுமுறை நாளான இன்று நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அமைந்துள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க வரும் பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்து செல்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று விடுமுறை என்பதால் தாவரவியல் பூங்காவில் டூரிஸ்ட் கூட்டம் அலைமோதியது. கண்ணாடி மாளிகையில் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். புல்வெளி மைதானத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இதமான குளு குளு காலநிலையையும் இயற்கை காட்சிகளையும் ரசித்தனர்.